இதெல்லாம் எவ்வளோ சைஸை பார்த்தீங்களா? ஸோ இத்தனை அடிக்கான உங்களுக்கு லைட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது எத்தனை ஃபீடுங்க இது? இதில் போட்டிங்கன்னா இதை வந்து கீழே சிங்க் ஆகாமல் உங்களை வந்து ஃபீடெல்லாம் வந்து மேலே மிதக்க விடும். WRGBயோட 10 வாட்ஸ் லைட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பிளான்ட் டேங்க்கு அழகாக இருக்குங்க. டைனி ஃபியூசஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளாட்டிவ் அப்புறம் இந்த கப்பி அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்குலாம் போடலாம். நீங்கள் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நோ பேட்டரி, நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிட்டாவே போதும். சப்போஸ் எங்கன்னா வெக்கேஷன் போகிற மாதிரி 2-3 டேஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒன்று வாங்கி உங்கள் டேங்க்கில் போட்டாவே போதும். மிஸ்ட் மேக்கர்ன்றதை வாங்கி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இது மிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டாப் ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையான ஸ்பாஞ்சஸ் இதில் இருக்குது. அதுலேயும் வரும், பட் ஆனால் அது உங்களுக்கு பத்தாது. ஸோ இதெல்லாமே ப்ளூ பெட்டில் கிடைக்குது. ஸ்பெஷலைஸ்ட் இன் ப்ளூ பெட். இந்த கடையை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், கடையை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கம்மியான ப்ரைஸில் அக்வாரியம் அக்சசரிஸ் எங்கே வாங்கலான்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கடையில் போயிட்டு என்னென்ன அக்வாரியம் அக்சசரிஸ் என்ன ப்ரைஸில் விற்குதுலாம் கேட்க முடியாது. என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் முடிஞ்சால் நான் கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் வந்து மற்ற கடையை விட கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நடுவில் கடை பேர் சொல்ல மாட்டேன். கடை பேர் ப்ளூ பெட்ஸ் தி அக்வா பஜார். இந்த கடை வந்து சன்ஷைன் அக்வாரியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். சன்ஷைன் அக்வாரியம் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடை உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குடோனை பார்த்தலான்ட்டு வந்துட்டோம். மேலே குடோனில் பாருங்க, எல்லாம் பாக்ஸாக கண்டெய்னரில் வந்து இறங்கிருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிக்விட் ஃபில்டருக்கான பாக்ஸ் வந்துருக்கு. இது ஒரு தனி செக்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பயோ ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கான ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் லைட்லாம் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி சைஸ்லலாம் லைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட்டா 4 ஃபீட் மேலே தான் இருக்கும். இது கம்மியாக இருக்காது, சரிங்களா? இங்கே காட்டுறேன் பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ சைஸை பார்த்தீங்களா? ஸோ இத்தனை அடிக்கான உங்களுக்கு லைட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது எத்தனை ஃபீட்டுங்க? இது 5 ஃபீட்டுங்களா? இது 5 அடிங்க. 5 அடிக்கு டேங்க் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். ஒரு 5 அடிக்கான ஒரு லைட் போடணுன்னா அட்லீஸ்ட் உங்கள் டேங்க் சைஸ் ஒரு 6 அடியாச்சும் இருக்கணும். அதுக்கும் கம்மியான சைஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்க, ஸ்மால் சைஸில். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கையில் பல்காக கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரீட்டைல்லையும் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு குடோனில் வந்து காட்டுறேன். அது தவிர்த்து இங்கே உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பவுல் ஐட்டம்ஸு, அக்வாரியம் பவர் ஹெட்டு, அப்புறம் வந்து இன்டர்னல் ஃபில்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கான பாக்ஸ் செட்டப் தான் இது. கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டு, கிளாஸ் அக்வாரியமு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கிளியர் கிளாஸோட டேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ளூ பெட்டோட ப்ராடக்ட்ஸ். இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் ப்ளூ பெட் பிராண்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அந்த பிராண்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கடையை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த பிராண்டு பிடிச்சிங்கன்னா இந்த கடையை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ஸ்மால் சைஸ் டேங்க்குங்க. பாருங்கள், இதெல்லாம் பாக்ஸில் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி காட்டணும்னா உங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஸ்மால் சைஸு அக்வாரியம் டேங்க்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதெல்லாமே ப்ளூ பெட்டில் கிடைக்குது. BY 200ன்னு சொன்னீங்கன்னா இந்த பிராண்ட் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதோட பெரிய சைஸ் இது, இதோட பெரிய சைஸு, இதெல்லாம் மீடியம் சைஸு. ஸோ சப்போஸ் கேனிஸ்டர் ஃபில்ட்ரு அது மாதிரிலாம் எதனா வேணும்னா கூட இவங்க கையில் வந்து இருக்குங்க. எல்லா ரேஞ்சிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இது அவுட் சைட் ஃபில்ட்ரு, சன்சன் அவுட் சைட் ஃபில்டர். ஸோ இதெல்லாம் கேனிஸ்டர் பாக்ஸு. ஃபிஷ்ஷு ஃபுட்டு எல்லாமே பாக்ஸாக இருக்குது. வித்தியாசமான பம்ப்லாம் இருக்குங்க, ஹேர் பம்ப். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜென்ரல் எய்டு பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எய்டுக்கான செக்ஷன் எல்லாமே அந்த பாக்ஸஸ். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய குடோன் இருக்குது. இது ஒன் ஆஃப் த குடோனு, அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா ஃபிஷ் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் மினி அக்வேரியமாக போட்டிருக்காங்க. சைஸ் வந்து 61 × 49 × 51 அந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ தான் நம்ம கடவுள வந்திருக்கோம். கடவுள பார்த்தீங்கன்னா 3-in-1 டாப் ஃபில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸில் இருக்குங்க. ப்ளூ பெட்டோட பிராண்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டர்னல் ஃபில்டரோட டாப் ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து செமையாக ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி இந்த கோல்டு ஃபிஷ்லாம் நிறைய டஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாமே இதெல்லாம் டாப் ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க.
பட் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து சைஸ் வச்சுருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 feet வச்சுருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 30 wattsல வர டாப் ஃபில்ட்ரு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டோட பிராண்டு தான் இது. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3.5 feetக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது அதுதான். கீழே இருக்கிறதுலாம் பாருங்கள், இது லிக்விட் ஃபில்ட்ரு. இதெல்லாம் வந்து 15 watts. இது வந்து நார்மலாக நம்ம சின்ன சின்ன ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளோ இருக்காது, மீடியமான ஃப்ளோ. ஃபிஷஸ்க்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப 6 watts. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைனி ஃபிஷஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளாட்டிவ், அப்புறம் இந்த கப்பி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் போடலாம். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் ஒரு 1.5 feet டேங்க் இருக்கிற ஒரு தொட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது 4 wattsலாம் கூட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜீப்ராஸ் இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 feet 1.5 feet அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்பு. ஸோ இதெல்லாம் ஏர் பம்ப்பு. ஸோ இந்த ஏர் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன சைஸ் தொட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 watts. 3 wattsனால் அது எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.25 அடி தொட்டிக்கு வந்து கேப்பபிளாக இருக்குங்க. அதுமாதிரி உங்களுக்கு 4 wattsலேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 3-in-1 அக்வேரியம். இதில் என்ன 3-in-1னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷனும் பண்ணணும், ஏர் பம்பாகவும் யூஸ் ஆகும், பபிள்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது அதனால் வந்து 3-in-1ன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பவர் ஹெட்டு வித் உங்களுக்கு அந்த செட்டப். இது ஒன்லி பவர் ஹெட்டு, சரிங்களா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 20 wattsல வர இன்டர்னல் லிக்விட் ஃபில்டர். இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபில்ட்ரேஷனுக்கான பார்ட்டிஷன் இருக்குது. 2 செக்ஷனும் ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க. 20 wattsல கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 feetலேருந்து 2.5 feet டேங்குக்கு போட்டிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்துலேயே 25 wattsக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய சைஸ் தொட்டிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே இங்கே இருக்கிறது ப்ளூ பெட்டோட பிராண்டு தான். இது பக்கத்தில் இருக்கிறது 35 watts. இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 feetக்கு மேலே இருக்கிற டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபில்ட்ரேஷன் ஆகி உங்களுக்கு தண்ணி வந்து பக்கா கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பம்பு. சில பேர் அந்த வாட்டர் ஃபால் மாதிரி வரணும்னு நினைப்பீங்க. மேலே பபுள்ஸாக வராமல் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வந்து விழுந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளோ வந்து கம்மி பண்ணி விழுந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பம்புக்கு போகலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும், பட் ஃபில்ட்ரேஷனில் கான்ஃபர்மைஸ் இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சைடும் பாருங்கள், ஃபவுண்டைன் ஃபில்டர். இது பேர் ஃபவுண்டைன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சைடில் மட்டும் ஹோல் இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட வந்து 9 watts. இதில் எல்லா வாட்ஸுமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வாட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கூக்கு பெட்டில் ஏர் பம்ப் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாசில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் அவுட்லெட்டோட பார்த்துருப்போம். 2 இருக்குது. இந்த 2 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாட்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல, பட் பார்க்குறேன் இருங்க. இது 5 watts. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா கரண்ட் கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்ணேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் 2 டேங்க் இருந்துச்சுன்னா அது கீழெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஹைடிங்க்கு தேவையான திங்ஸ். இது வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட கம்யூனிட்டியாக வளரும்போது சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு WRG ப்ளூ பெட்டோட லைட்டுங்க பார்க்கலாங்களா. ஸோ இந்த ப்ளூ பெட்டோட WRGB லைட்டு தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் மாடர்னைசேஷன் பண்ணி வந்திருக்கு. செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இந்த கடையில். சில பேர் வந்து சப்மர்சிபிள் பம்ப் வேணும்னு கேட்பீங்க. ஸோ இந்த சப்மர்சிபிள் பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்டர் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்து மாற்றி வச்சுக்கலாம். சப்போஸ் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தேவையான பண்ணிக்கலாம், இல்லை டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபில்ட்ரேஷனுக்காக கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணலாம். நிறைய ஒர்க் வந்து இந்த சப்மர்சிபிள் பம்ப் வச்சு பண்ணலாம். இதோட வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ வாட்ஸ், இது 40 wattsக்கு உண்டான சப்மர்சிபிள் பம்ப்பு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஃபில்டர், ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலோட இன்டர்னல் ஃபில்டர்ஸ். இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். சின்ன சின்ன டேங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 watts 3 watts 4 watts அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சப்மர்சிபிள் பம்பை யூஸ் பண்ணி இங்கே ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. இது நல்லா ஃபில்டர் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் இது ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல். RS 740 கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எத்தனை வாட்ஸ்னா 35 watts. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டோட 20 watts 25 watts 35 wattsலாம் இருக்குங்க. எல்லா வாட்ஸ்லையுமே இவங்க வந்து இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஸோ பவர் ஹெட்டும் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்கள் கையில் வந்து டாப் ஃபில்டரோட கிட்லாம் இருக்குது, பட் பவர் ஹெட் போயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா எப்படி நான் இந்த ஃபில்டர்லாம் ரன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஏர் பம்ப் வந்துருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து RS 313. இது வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இது பேட்டரியில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஏர் பம்ப்பு. இது பேட்டரி கூட கிடையாது, சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாமா.
இது நோ பேட்டரி, நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிட்டாவே போதும். ஸோ இது 8 hours சார்ஜ் நிற்கக்கூடிய ஒரு ஏர் பம்ப் தாங்க. கண்டிப்பாக வந்து சம்மர் டைமில் யூஸ் ஆகும். ஏன்னா பவர் அடிக்கடி கட் ஆகும். நிறைய பேர் ஏசிலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால் வோல்டேஜ் அதிகமாகி பவர்லாம் பிடுங்கிட்டு போயிடும். அந்த டைமில் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் அவுட்லெட்டு, இதுலேயே டபுள் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் கேட்டு விசாரிச்சிங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பேசிக்கோங்க சரிங்களா. நிறைய பேர் வந்து ஹீட்டர் பற்றி கேட்குறீங்க. ஸோ வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு ஹீட்டர் தேவைப்படாது, பட் வின்டர் டைம்லலாம் ஹீட்டர் தேவைப்படும். பட் சப்போஸ் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் டேங்குக்கு ஹீட்டர் யூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கட்டாயம். ஸோ கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டரு. இதில் வந்து வாட்டர் வந்து பவர் வந்து லீக்கேஜ் ஆகிருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து 24/7 ஏசி போடுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். இதோட சின்ன சைஸ்லாம் இருக்குது, உங்கள் சைஸ் டேங்குக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது ஸ்மால் சைஸ் பவர் ஹெட் 3-in-1. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். இதையும் நீங்கள் டாப் ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேங்க் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போகலாம். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கண்டுபிடிக்க தான் பெரிய இது 18 வாட்ஸுங்க. மற்ற செக்ஷன்லாம் போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ்ஷுக்கான ஃபீடு, ட்ரூ கலர்ன்ட்டு இது இங்கே இருக்குது. அப்புறம் கோல்டு ஃபிஷ்க்கான ஃபீடு இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. மற்ற ஃபிஷ்ஷுக்கான ஃபீடுமே இங்கே வச்சுருக்காங்க, எல்லாமே இவங்க கையில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஏர் பபுள் வர்றதுக்கான ஸ்டோன்ஸ் இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிடே ஃபுட்டு, ஹாலிடே வந்து நீங்கள் சப்போஸ் எங்கன்னா வெக்கேஷன் போகிற மாதிரி 2-3 days பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒன்று வாங்கி உங்கள் டேங்க்கில் போட்டாவே போதும். உங்களுக்கு ஒரு 2-3 days வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெல்லட்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பெல்லட்ஸு, ஹேங் ஆன் ஃபில்ட்ரு. இன்னொன்று காட்டணும்னு நினச்சது இந்த ஸ்க்ரப்பர். நிறைய பேர் வந்து டேங்க் எப்படி ப்ரோ க்ளீன் பண்ணுறது, அந்த வந்து சால்ட் ஷேடு வந்து போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கான சொல்யூஷன் இந்த ஸ்க்ரப்பர் தான். இது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரப்பாக இருக்குல்ல, இது வந்து டேங்கில் போட்டு தேய்க்கும் போது அந்த உப்பு கரெல்லாம் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் யூஸ் பண்ண முடியாது. 6mm டேங்க்லாம் இது போடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10mm 8mm மேலே இருக்கிற டேங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா 5mm 3mmலாம் போட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதில் இன்னொரு மாடல் பாருங்கள். சில பேர் வந்து பிடிச்சி தேய்க்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காது, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இது வந்து சின்ன சின்ன டேங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சன்சன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர். இதில் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஃபுட்டை போட்டிங்கன்னா இங்கே டைமிங் செட் பண்ணிங்கன்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷுக்கு டெலிவர் பண்ணோம். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஹாலிடே ஃபுட்டு வேண்டாங்க, எனக்கு வந்து நேச்சுரலாகவே நம்ம கொடுக்குற ஃபுட்டை வந்து எனக்கு டைம்லி பேசிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மிஸ்ட் மேக்கரு. இதை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மளோட பிளான்ட் டேங்க் செட்டப்பில் ஒரு ஃபிஷ் அண்ட் பவுல்னு நினைக்கிறேன், அதில் வந்து நிறைய பேர் கேட்டிங்க எப்படி இந்த மிஸ்ட் வருதுன்ட்டு. அதுக்கு ரீசன் இவங்க தான். இந்த மிஸ்ட் மேக்கர்ன்றதை வாங்கி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இது மிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் அடுத்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் பாருங்கள். இது வந்து ஒரு லைட்டு மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் டேங்க்குள்ளே வச்சு லைட் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், க்ரீன் கலர், லைட் ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி கலரில் எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்வேரியம் டாய்ஸு. ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து அக்வேரியத்தில் டாய்ஸ் போகிறத விரும்புகிறீங்க. அதுக்கான டாய்ஸ்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. ஸ்னேக்கு, ஸ்பைடர்மேன், என்னென்னவோ இருக்குது, கேப்டன், ஏகப்பட்ட டாய்ஸ்லாம் இருக்குங்க. கார்ட்டூனில் வர்றது எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் இது ரீசெண்டாக விரும்புகிறாங்க. எனக்கே தெரியல, இந்த ஒரு அடிக்ஷன் வந்து ரீசெண்டாக தான் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஃபீடிங் டியூப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் போட்டிங்கன்னா இதை வந்து கீழே சிங்க் ஆகாமல் உங்களை வந்து ஃபீடெல்லாம் வந்து மேலே மிதக்க விடும். உண்மையிலே நல்லாயிருக்கும். நிறைய ஃபுட்டு வந்து மேலே மிதக்கும். நீங்கள் வந்து ஃபில்டர் எதனா போடும்போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஃபீடிங் டியூப் யூஸ் பண்ணிங்கன்னா தடுக்குங்க. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீடு நீங்கள் போட இங்கே ஃபிஷ்ஷு சாப்பிட்டு அது இறங்கிட்டே இருக்கும். அப்படியும் பண்ணலாம். நிறைய இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ளே நீங்கள் ஃபீடு போடலாம், இல்லை இது உள்ளே போட்டு இங்கே ஃபிஷ்ஷு சாப்பிட உங்கள் ஃபீடு இறங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இதில் இருக்குது. இப்போ இங்கே நான் ஃபைன் பண்ணதுலேயே இன்னொரு யூனிக்கான ப்ராடக்ட் வந்து இந்த கூலிங் ஃபேன் தான். இப்போ சம்மர் டைம் ஆகுதுல்ல, கண்டிப்பாக வந்து டேங்க்லாம் வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த ஹீட்லாம் கம்மி பண்ணுறது நீங்கள் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளான்ட் டேங்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கூலிங் ஃபேன் தேவை இந்த சம்மர் டைமுக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே வந்து வாங்கலாம். இது ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் கொடுக்குறாங்க. இதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது.
ஸோ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஹை பெனட்ரேஷன் உடைய WRGBயோட 10 வாட்ஸ் லைட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பிளான்டட் டேங்க்கு அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. கூலிங் ஃபேன்லேயே பெரிய டேங்க்குக்கு தேவையான கூலிங் ஃபேனு அதுவும் இங்கே இருக்குது. இது வந்து சைஸ் எப்படின்னா சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ டேங்க் சைஸை சொன்னீங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர்ஸு. நிறைய பேர் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் வாங்குறதுக்கு நல்ல கடை சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க. இந்த கடையில் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் உங்களுக்கு பட்ஜெட்டாகவும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கடையை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வாங்குகிற ஹேங் ஆன் ஃபில்டர்லாம் இந்த கடையில் தான் நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு அது பட்ஜெட்டாக இருக்கும், எனக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது, அந்த ரீசனுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வாட்ஸு, இதில் வந்து உங்களுக்கு 30 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க. ஆனால் பெரிய டேங்க்குக்கு போடுறது. ஸோ இதோட சின்ன சைஸ் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள், அது 4 வாட்ஸு. இது 4 வாட்ஸ். இது வந்து நான் சின்ன சின்ன டேங்க், அதாவது 1 ஃபீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கியூபுக்குலாம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் ஃபில்ட்ரேஷன்ஸ். போன வாரம் வந்து ஒருத்தர் யூனிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில் வந்து, ஷ்ரிம்புக்கு நெட் இருக்கா ப்ரோன்ட்டு. இருக்குது ப்ரோ, அதோ இதுதான் சின்ன சின்ன குட்டி குட்டி மினியேச்சர், அதாவது டைனி சைஸில் இருக்கிற ஷ்ரிம்பெல்லாம் கூட இதில் எடுத்துடலாம். இதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளான்டட் டேங்க்கான அக்சசரிஸ் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம். ஃபிஷ் ஃபுட்டு, நார்மல் ஃபிஷ்லேருந்து எக்ஸோட்டிக் ஃபிஷ்ஷு, என்னென்ன ஃபிஷ் இருக்குமோ எல்லா ஃபிஷ்ஷுக்கான ஃபிஷ் ஃபுட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து நார்மலாக நம்ம ஃபிஷஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குது. இங்கே இல்லாத ப்ராடக்ட்டே கிடையாது. அக்வாரியம், அதாவது கொளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஒரே கடையில் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம பார்க்க முடியாத சில ப்ராடக்ட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமானது இந்த ஒரு சன்ஷன் ப்ராடக்ட் தான். இதுவும் வந்து ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் மாதிரி தான், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துருவோம் நம்ம ஓப்பன் பண்ணி. ஒரு பொட்டி மாதிரியே இருக்குது. இது டாப் ஃபில்ட்ருங்க. நான் இது ஹேங் ஆன் ஃபில்டர்னு சொல்லிட்டேன். இது டாப் ஃபில்டர் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது. வித்தியாசமாக இருக்குல்ல? சன்சனில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஏர் ஸ்டோன்ஸ். நம்ம வந்து நார்மலாக ஏர் ஸ்டோன்ஸ் பார்த்துருப்போம், மல்டிபிள் கலர்ஸில் இருக்கும். இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணியே வருது. இப்போது நம்மளுக்கு தேவையான ஃபிஷ் மாதிரி வேணும்னா ஃபிஷ்ஷு, டர்ட்டில் மாதிரி வேணும்னா டர்ட்டில், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது வாங்கிறதுக்கு. ஃபில்டர் வாங்கினா கண்டிப்பாக இதை வாங்க மறந்துடாதீங்க. ஏன்னா டாப் ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையான ஸ்பாஞ்சஸ் இதில் இருக்குது. அதுலேயும் வரும், பட் ஆனால் அது உங்களுக்கு பத்தாது. கூட நீங்கள் அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் செமையாக இருக்குங்க. ஸோ டர்ட்டலுக்கு ப்ரோ இது வரைக்கும் நீங்கள் அக்வாரியம் மட்டும் தான் சொன்னீங்க, பட் நான் டர்ட்டல்லாம் வளர்க்குறேன், எனக்கு எதனா அக்சசரிஸ் சொல்லுங்க ப்ரோனா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டர்ட்டில் பேஸ்கிங் பிளாட்ஃபார்மு. ஸோ இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி அதுக்கு மேலே ஏறி உட்கார்றதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணிலையும் கொஞ்சம் நேரம் நிலத்துலையும் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி ரெப்டைலோட யூவி லேம்ப், இது வந்து நீங்கள் வந்து டர்ட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த லேம்ப் இது. ஸோ அந்த லேம்ப் வந்து பீஸ் போயிடுச்சுன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே கிடைக்குது. அதோட லைட்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 15 வாட்ஸு, 20 வாட்ஸு, 40 வாட்ஸு மல்டி ஃபங்க்ஷனல் சப்மர்சிபிள் பம்புங்க. இது நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இது ஃபவுண்டெயினாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபவுண்டெயின் மாதிரி செஞ்சு செமையாக விளாட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ பீட்டா டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பீட்டாக்கு டேங்க் செட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி டேங்க்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மேலே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு மேலே டாப்பில் ஒரு ஹோல் இருக்குது. உள்ளே தண்ணி போட்டு பீட்டா விட்டிங்கன்னா அவர் பாட்டு இருப்பார். இதோட பெரிய சைஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் பெரிய சைஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் வாங்குறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம சிங்கிள் பீட்டா பார்த்தோம், டபுள் பீட்டா பாருங்கள். இதில் ரெண்டுமே இதில் விடலாம். ஸோ டபுள் டைவர் சிஸ்டம் இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பில்டிங் பிளாக் டேங்க். இந்த டேங்க்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்காக யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷனாக இருக்குது. நிறைய பேர் ப்ரீடிங்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்க. ப்ரீடிங்காகவும் யூஸ் பண்ணலாம், டேபிளில் வளர்க்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. நம்ம பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் இருக்குங்க. பெரிய பெரிய பாண்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் மெரைன் அக்வாரியமுக்கும் யூஸ் பண்ணலாம், பிளான்டட் அக்வாரிக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பர்பஸ் அதுக்கு இருக்குது. அது வேணுனாலும் இங்கே வந்து மல்டிபிள் சைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கடையில் எல்லா அக்சசரிஸும் நான் காட்டினேன். கொளத்தூர் மார்க்கெட்டில் என்னென்ன அக்சசரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே இந்த கடையில், ஒரே கடையில் கிடைக்கும். நீங்கள் 10 கடை ஏறி இறங்குறதுக்கு அசால்ட்டாக ஒரு கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கடையில் முடிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், பட்ஜெட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கே போய் அக்சசரிஸ் வாங்கலாம் ப்ரோன்ட்டு. நான் ரெகுலராக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் முரளி, பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.